இங்கே வந்தால் நல்லது நடக்குமா சாமி? நல்லது நடக்கும். 100ல் 90 பேருக்கு நல்லது நடக்கும். 10 பேருக்கு நடக்காத கர்மாக்கள் அது நடக்காது. இங்க வந்த மக்களுக்கு அனைவருக்கும் நல்லதா நடந்துட்டு இருக்கு. நாளைக்கு நான் கொல்லிமலைக்கு போறேன், பௌர்ணமிக்கு கொல்லிமலைக்கு போறேன். இங்க சாமியெல்லாம் வச்சுட்டு கொல்லிமலைக்கு போறேன். சில மூலிகை சித்தர்களுடைய ஆசீர்வாதம் சில மூலிகைகள் எனக்கு கிடைக்கும். அதை எடுத்துட்டு வர்றதுக்கு நாளைக்கு கொல்லிமலைக்கு போறேன். நாளைக்கு கொல்லிமலைக்கு வீடியோ போடுறேன். சரிங்களா? இங்க வந்து வணங்குற ஒவ்வொரு மக்களுக்கும் பக்காவா நடக்கும். என்னுடைய சொன்ன கால பைரவன் சொன்னதை தருவான். வாழ்க்கை வளப்பட நல்லா இருக்கும். கொல்லிமலைக்கு போறீங்க, கொல்லிமலையில நிறைய பேர் போய் சூனியம் வைக்கிறாங்கன்றாங்களே, அது ஏன்? ஐயா, சூனியம் யாருக்கும் வைக்க தெரியாது. இன்னைக்கு 100ல் 2 பேருக்கு 3 பேருக்கு தான் வைக்க தெரியும் சூனியம்னா. அந்த சூனியம்னா வைக்க தெரிஞ்ச வைக்க மாட்டான், அவன் கெடுதல் செய்ய மாட்டான். அதனால அதுவும் கிடையாது. இப்போ வந்து ஒருத்தவன் போயிட்டு இருக்கான், அவனுக்கு எதிரி உனக்கு நான் சூனியம் வச்சு சாவடிச்சிடுவேன்டா, நான் போயிட்டு ஒருத்தவங்க போய் சூனியம் வைக்க போறான்னு சொல்லிட்டாவே போதும். இவன் அதை நினைச்சிட்டு போவான், கீழே விழுவான். அவன் சொல்லிட்டானே அதனாலதான் எனக்கு சூனியம் தான் வச்சுட்டான். அதுல இருந்து அவனுக்கு சூனியமாவே ஆயிடுங்க. சூனியன்றது வெளியிலிருந்து வர்றது கிடையாது, மனநிலையிலிருந்து வர்றதுதான். அவன் எதை நினைச்சாலும் சூனியம் வச்சுட்டாங்கன்னு எல்லாருக்கிட்டையும் சொல்லுவான். அவன் தான் பண்ணிட்டான் சொல்ல அவனுக்கு பண்ணிட்டே இருக்கும். ஆனா அவன் பண்றதே இல்லை. அவன் சொன்னான்ல, செவி கொடுத்து கேட்டவன்ல, அப்ப வந்துச்சுங்க சூனியம். அதனால யார் என்ன சொன்னாலும் போடா, என் அப்பா இருக்கா, என் குலதெய்வம் இருக்கடா பார்த்துக்கிட்டு போடா, டுபுக்கு, எவனுக்குடா சூனியம் வைக்க தெரியும், டுபுக்குன்னு சொல்லிட்டு போயிட்டே இருங்க. எந்த சூனியமும் உங்களை வந்து சேராது. நிறைய பேர் கொல்லிமலைக்கு போனா சூனி வைக்க தான் போறாங்கன்னு நினைச்சுக்கிறாங்க. ஓ, அதுவா? அது அவங்க மனநிலை, அவங்கள மாற்றவே முடியாது சாமி, அவங்கள மாற்றவே முடியாது. ஏன்னா கொல்லிமலை நாம சூனியனா கிடையவே கிடையாது. அவங்க அமைதி காக்க போறாங்க, அவங்க சந்தோஷத்தை தேடி போறாங்க, அவங்க கடவுளை தேடி போறாங்க. கொல்லிமலைக்கு போனா சூனியம் வைக்கிறாங்க, அப்போ வீட்டுல வைக்க மாட்டாங்களா? சொல்லுங்க, வீட்டுல வைக்க மாட்டாங்களா? நிறைய பேரு கொல்லிமலை கொல்லும் மலை அப்படின்ற. அது கொல்லும் மலை அல்ல, அது கொல்லிமலை, கொல்லி பாவை. இது வரைக்கும் இப்ப காளி கோயிலுக்கு 8 கை காளியமாக பார்த்துருக்காங்க, அரவணேஸ்வரனை பார்த்துருக்காங்க, சிவனை பார்த்துருக்காங்க, அப்புறம் அவர் கருப்புசாமி பார்த்துருக்காங்க, பெரிய சாமி இதெல்லாம் பார்த்துருக்காங்க. கருப்புசாமி பெரியசாமி 2 ஒன்று தான் இருக்காங்க, இதெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா கொல்லி பாவைய 100ல் 2 பேர் மட்டும்தான் பார்ப்பாங்க. அது யார் பார்ப்பாங்க? சித்தர் அருள் பெற்றவன் மட்டுமே பார்ப்பான். கொல்லி பாவைன்றது ஒரு பறவை. அந்த பறவை வந்து பறந்து வந்து ஒரு சிலையா வடிஞ்சிருக்கு, அதுதான் கொல்லிப்பாவை. கொல்லிமலை அப்படி போயிடுச்சு. சரிங்களா? அப்புறம் என்ன கேட்குறீங்க? அவ்வளோதான் சாமி. வாழ்க வளமுடன்.